Welcome to today's class. Dear children, study hard and focus on your goals. One day, you are going to make yourself proud. In this session, I am going to explain you the lesson Two Gentlemen of Verona by A.J. Cronin, 12th Standard English, Unit 1 PROSE from Samachir Kalvi. Let's learn few lines about the author. A.J. Cronin, Archibald Joseph Cronin, 1896 to 1981. He was a Scottish novelist, dramatist, and physician. Cronin was one of the most renowned storytellers of the 20th century. Many of his stories have emerged from his medical career. Cronin's books were not only bestsellers, but some of them, such as The Citadel and The Keys of the Kingdom, were made into successful films. Archibald Joseph Cronin. இவர் ஸ்காட்லாந்து நாட்டின் நாவலாசிரியர், நாடகாசிரியர் மற்றும் ஒரு மருத்துவரும் கூட. 20ஆம் நூற்றாண்டின் மிக பிரபலமான கதை சொல்லியாக அறியப்பட்டவர் குரோனின். அவரது பெரும்பாலான கதைகள் அவருடைய மருத்துவத்துறை தொழிலின் மூலமாக மலர்ந்ததாகும். இவரின் புத்தகங்கள் மிக அதிக அளவில் விற்பனையாகும் புத்தகங்களாக இருந்ததோடு மட்டுமின்றி அவற்றில் சில தி சிட்டாடல் மற்றும் த கீஸ் ஆஃப் கிங்டம் மிக வெற்றிகரமான திரைப்படங்களாகவும் வலம் வந்தன. Characters of this lesson. Author A.J. Cronin. Author's companion name is not mentioned in this lesson. Next, Louis, driver. Nicola, 13 years old boy. Jacobo, 12 years old boy. And Lucia, 20 years old young girl. And finally, the nurse. The nurse name is also not mentioned in this lesson. Now, let's learn the brief summary of this lesson. While the author was passing through the foothills of the Alps, two boys stopped their car on the outskirts of Verona. They were selling wild strawberries. Louis warned the author not to buy strawberries from the boys because of their shabby appearance. ஆல்ப்ஸ் மலையோட அடிவாரத்தில் வெரோனாவின் எல்லை பகுதியில் போயிட்டுருக்கும்போது 2 சின்ன பசங்க ஏஜே குரோனின் போயிட்டுருக்க காரை நிப்பாட்டுறாங்க. அவங்க விற்றுட்ருக்க ஸ்ட்ராபெரிஸை வாங்க சொல்லி கேட்குறாங்க. ஆனால் ஆத்தரோட டிரைவர் அந்த பசங்க பார்க்க சுத்தம் இல்லாத தோற்றத்தில் இருந்ததுனால ஆத்தரை அந்த பசங்க கிட்டேருந்து அந்த ஸ்ட்ராபெரிஸ் வாங்க விடாமல் தடுக்கிறாரு. நெக்ஸ்ட், ட்ரெஸ் கோடிங்கை பற்றி சொல்லப்படுது. One boy owned a jersey and cut off khaki pant, other a shortened army tunic about his skinny frame. ஸோ இதில் ஒரு பையன் ஜெர்சி அண்ட் கட் ஆஃப் காக்கி பேண்ட் போட்டிருக்கான். இன்னொரு பையன் ஷார்ட் அண்ட் ஆர்மி டியூனிக் அப்படின்னா ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட் அபவுட் his skinny frame. ஸோ கொஞ்சம் டர்ட்டியாகவும் இருக்குது, க்ளீனாக இல்லை அப்படின்றாங்க. They both were in brown skin, tangled hair and dark earnest eye. இப்போ அவங்களோட அப்பியரன்ஸை பற்றி சொல்கிறாங்க இந்த லைனில். ப்ரௌன் ஸ்கின் அப்படின்னா கருப்பாக இருக்காங்க. டேங்கிள்ட் ஹேர் அப்படின்னா நாட்டட் ஹேர், தலையெல்லாம் ரொம்ப நாள் வாரா வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. அண்ட் டார்க் earnest eye, ஆனால் அவங்களோட கண்களில் ஒரு ஹார்ட் ஒர்க் தெரியுது, ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆத்தர் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் த பாய்ஸ். இந்த ஆத்தருக்கு அந்த பசங்க மேலே ஒரு அட்ராக்ஷன். ஹிஸ் கம்பேனியன் வாண்ட் டு டிஸ்கவர் த தேவே பிரதர்ஸ். இவர் கூட இந்த ஆத்தரோட கம்பேனியனுக்கு இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பியா அப்படின்றத தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டு அந்த பசங்க கிட்ட பேசுகிறாரு. ஸோ அதன் மூலயமா இந்த பசங்க அண்ணன் தம்பி அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாரு. நிக்கோலா த எல்டர் வாஸ் 13 அண்ட் ஜாக்கோபோ ஹூ இஸ் வெரி ஸ்மார்ட் இஸ் 12 years old. ஸோ ஒரு பையன் பேர் நிக்கோலா, அவன்தான் எல்டர் பையன், அவனுக்கு 13 வயசு ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் ஜாக்கோபோ, ஸோ அவனுக்கு 12 years old. ஆத்தர் பாட் தேர் பிக் பேஸ்கெட் ஆஃப் ஸ்ட்ராபெரிஸ் அண்ட் மூவ் டுவர்ட்ஸ் த சிட்டி. ஸோ அவங்கக்கிட்ட இருந்த பெரிய கூடை நிறைந்த ஒரு ஸ்ட்ராபெரிஸ் பேஸ்கெட்டை வாங்கி அவங்களோட பயணத்தை கண்டினியூ பண்ணுறாங்க. Next morning, the author saw the same boys beside the fountain, bent over and polishing the shoes. அடுத்த நாள் காலையில் வெரோனாவில் இந்த ஆத்தர் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தாங்க. அந்த ஹோட்டல்லேருந்து வெளியில் வந்து பார்க்கும்போது ஒரு ஃபவுண்டெயினுக்கு கீழே இந்த 2 பசங்க
ஷூவை வந்து பாலிஷ் பண்ணுற வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. The author and his companion watched for a few moments. ஸோ இந்த ஆத்தரும் இந்த கம்பேனியனும் இந்த பசங்க செய்கிற இந்த வேலையை கொஞ்சம் நேரம் அப்சர்வ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. When the customer reduced, they went near to that boys. The boys greeted them with friendly faces. ஸோ கொஞ்சம் கஸ்டமர்ஸ் எல்லாம் கம்மியானவுடனே இந்த ஆத்தரும் அவரோட கம்பேனியனும் இந்த பாய்ஸ் கிட்ட போயிருக்காங்க. இவங்கள பார்த்ததும் ரொம்ப சிரிப்பான முகத்தில் இவங்களை வந்து வெல்கம் பண்ணியிருக்காருங்க. I thought you pick fruit for living, said the author. ஸோ இந்த ஆத்தர் இந்த பசங்ககிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் தான் செல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு நான் நினச்சேன். We do many things, sir, said the boys. அதுக்கு அந்த பசங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இது மட்டும் இல்லை, நாங்கள் இன்னும் நிறைய வேலைகளை செஞ்சிட்ருக்கோம். Nicola said, we show visitors through the town. The author requested to take them to Juliet's tomb. நிக்கோலா என்ன சொல்கிறான், நாங்கள் இங்கே வர இந்த வெரோனாவுக்கு வர விசிட்டர்ஸை நாங்கள் வந்து இந்த வெரோனாவை ஃபுல்லாக சுற்றி காட்டுவோம் அப்படின்னு சொன்ன உடனே ஆத்தர் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணுறாரு, என்னையும் ஜூலியட் ஸ்டோம் எல்லாம் சுற்றி காமிக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. ஜூலியட் ஸ்டோம், டோம் அப்படின்னா கல்லறை. இந்த ஜூலியட்ஸோட கல்லறை அப்படின்றது ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேஸ். ஆத்தர்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரைஸ் டுவர்ட்ஸ் த சில்ட்ரன். ஸோ இன்னும் இந்த ஆத்தருக்கு இந்த பசங்க மேலே ரொம்ப ஒரு நட்பு, ஒரு பற்று ஏற்பட்டுச்சு. Jacob is like a squirrel, very active. Nicola's smile was steady, attracting. ஸோ இதில் ரெண்டு பசங்களையும் எப்படி அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஜாக்கபோ அப்படின்ற பையனுக்கு அவனை வந்து ஸ்குரிலோட கம்பேர் பண்ணுறாங்க. ஸ்குரில் அப்படின்னா அணில். அணில் வந்து எப்பயும் ஒரு ஆக்டிவாக இருக்கும் இல்லையா, அதனால் இந்த பையன் துருன்னு இருக்கனால இஸ் லைக் எ ஸ்குரில் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று நிக்கோலா, அவனோட ஸ்மைல் ஒரு ஸ்டெடியாக இருக்குது, ஒரு அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்றாங்க. சில்ட்ரன் ஒர்க் ஹார்ட் பியாண்ட் தேர் ஏஜ். இந்த ரெண்டு பசங்களும் உழைக்கிற உழைப்பு வந்து அவங்களோட வயசுக்கு மிஞ்சின வேலையாக இருக்குது. இந்த வீக் ஃபாலோட் த பாய்ஸ் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் டு த நரேட்டர். ஸோ அந்த வாரம் ஃபுல்லாகவே இந்த பாய்ஸ் ரெண்டு பேரும் இந்த நரேட்டருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. கடைக்கு போகிறதுக்கும், ஒரு சில பொருள் வாங்குறதுக்கும், அந்த இடத்த சுற்றி காமிக்கிறதுக்கு எல்லா விதத்திலும். During the summer days, under the hot sun, the two boys shined shoes, sold fruits, sell newspapers, conducted tourists round the town and so on. ஸோ இந்த பசங்க ஒவ்வொரு நாளும் என்னென்ன வேலை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, ஷூ எல்லாம் ஷைன் பண்ணி கொடுக்குறாங்க, அண்ட் ஃப்ரூட்ஸை செல் பண்ணுறாங்க, நியூஸ் பேப்பர் செல் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் டூரிஸ்ட் எல்லாம் கூட்டிகிட்டு அந்த வெரோனாவை சுற்றி காட்டுறாங்க. One day, the author saw the two boys resting on the stone pavement beneath the light, looking very tired. A bundle of unsold newspaper lay at their feet. Jacobo, his head resting upon his brother's shoulder, and it was nearly midnight. ஸோ ஒரு நாள் இந்த ஆத்தர் பார்க்கும்போது இந்த பசங்க ரெண்டு பேரும் ஒரு ஸ்டோன் பெஞ்சில் ஒரு லைட்டுக்கு கீழே ரொம்ப டயர்டாக உட்காந்துட்ருக்க மாதிரி பார்த்தாரு. அவங்க காலுக்கு அடியில் என்ன இருக்குன்னு கேட்டால், விற்காத சில நியூஸ் பேப்பர்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குது. இன்னும் தம்பி ஜாக்கோபோ அவங்க அண்ணனோட தோல் மேலே சாஞ்சிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கான். கிட்டத்தட்ட அது ஒரு மிட் நைட் டைம். When the author inquired, they said that they were waiting for the last bus from Padua. ஸோ இந்த ஆத்தர் போய் அந்த பசங்ககிட்ட கேட்குறாங்க, இந்நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே அப்படின்னு கேட்டப்போ அந்த பசங்க சொல்கிறாங்க, காலையிலேருந்து நாங்கள் நியூஸ் பேப்பர் விற்றோம், இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் கூட இருக்குது, அது பதுவாலேருந்து வர லாஸ்ட் பஸ்ஸில் வர பேசஞ்சர்ஸ் கிட்ட கொடுத்து நாங்கள் விற்று முடிப்போம் அப்படின்றாங்க. The two boys worked so hard, but they were not spending the money for them. ஸோ இந்த ரெண்டு பசங்களும் ரொம்ப கடினமாக உழைக்கிறாங்க, அந்த உழைப்புக்கேற்ற ஊதியமும் கிடைக்கிது அவங்களுக்கு. ஆனால் அதிலிருந்து ஒரு பைசா கூட அவங்களுக்காக அவங்க ஸ்பெண்ட் பண்ணிக்க மாட்டுறாங்க. ஸோ அவங்களோட ட்ரெஸ்ஸுக்கோ இல்லைன்னா அவங்களுடைய அன்றாட சாப்பாட்டுக்கோ எதுக்குமே அவங்க ஸ்பெண்ட் பண்ணிக்கிறது இல்லை. The author said that he will be living on Monday and they need any help from him. ஸோ அந்த ஆத்தர் சொல்கிறாரு, இந்த மண்டே நான் கிளம்பிடுவேன், உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளுங்க, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. Nicola shook his head, but Jacobo requested to drop them to the village Polita, which is 30 kilometers away from Verona. ஸோ அதில் அண்ணன் நிக்கோலா அவன் வந்து
ஆத்தர் சொன்னதை கேட்டுட்டு தலையை மட்டும் ஆட்டினான். ஆனால் ஜாக்கபோ அந்த துருன்னு இருப்பான் இல்லையா, அந்த பையன் என்ன சொல்கிறான், எங்களுக்கு ஒரு ஹெல்ப் வேணும், எங்களை ஒரு பொலிட்டான்ற ஒரு ஊருக்கு எங்களை நீங்கள் ட்ராப் பண்ணும். தட் இஸ் நம்ம இங்கேருந்து அது ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. யூஸ்வலி தே ஹையர் பைசைக்கிள் எவ்ரி சண்டே டு விசிட் பொலிட்டா. ஸோ யூஸ்வலாக இந்த 2 பசங்க எல்லா சண்டேயும் அந்த பொலிட்டான்ற ஊருக்கு போவாங்க. அது ஒரு சின்ன கிராமம். எப்படி போவாங்கன்னு கேட்டால் சண்டே சைக்கிள் வாடகைக்கு எடுத்து அந்த ஊருக்கு போவாங்க. Logie, the driver, he is off on Sunday, so the author promised the boys that he himself drive them out. ஸோ இந்த சண்டே லூயிக்கு லீவ். அதனால் ஆத்தர் என்ன சொல்கிறாரு, பரவாயில்ல நானே ட்ரைவ் பண்ணி உங்களை அந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறாரு. The following afternoon, they all set off to Polita. It was a tiny village set high upon the hillside. ஸோ மறுநாள் ஆஃப்டர்நூன் மத்தியான நேரத்தில் இவங்க எல்லாருமே சேர்ந்து பொலிட்டாக்கு கிளம்புறாங்க. இந்த பொலிட்டான்ற ஊர் வந்து ஒரு சின்ன கிராமம், மலை மேலே இருக்கிற ஒரு சின்ன கிராமம். ஆத்தர் தாட் இட் வாஸ் their ஹவுஸ். ஸோ இந்த பசங்க பொலிட்டான்ற ஊருக்கு போகணுன்னு தான் சொன்னாங்களே தவிர யாரை பார்க்க போகிறாங்க, எதுக்காக அந்த ஊருக்கு போகிறாங்க அப்படின்றத ஆத்தர்கிட்ட சொல்லலை. ஆத்தரும் அதை பற்றி கேட்கல. ஆனால் ஆத்தர் என்ன நினச்சிட்டார் அப்படின்னா, அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்களா இருக்கும் அப்படின்னு. Suddenly, Jacobo asked to stop the car near the large red roof villa surrounded by high stone wall. ஸோ வண்டி போயிட்டே இருக்கும்போது ஜாக்கபோ என்ன சொல்கிறாங்க, ஸ்டாப் பண்ணுங்கள், இங்கே தான் நாங்கள் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே பார்த்தா அது வந்து ஒரு லார்ஜ் ரெட் ரூஃப் வில்லா. ஸோ ரெட் கலரில் ரூஃப் போட்ட ஒரு பெரிய வில்லா, ஒரு சுற்றி ஒரு ஹை காம்பவுண்ட் வால் இருக்குது. இமீடியட்லி பாய்ஸ் ஜம்ப் ஃப்ரம் த கார். ஸோ கார் நின்ற உடனே இந்த பசங்க டக்குன்னு வெளியில் குதிச்சு வராங்க. And requested the author to wait for an hour and both disappeared. வெளியில் குதிச்ச உடனே ஆத்தர்கிட்ட என்ன சொல்கிறாங்க, ஒரு 1 hour வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் திருப்பி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பீடாகவே அங்கேருந்து காணாமல் போயிட்டாங்க அந்த பசங்க. ஆஃப்டர் a few minutes the author went towards the villa entrance and rang the bell. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இந்த ஆத்தர் என்ன பண்ணாங்க, இந்த பசங்க எங்கே போனாங்கன்னே தெரியல. அதனால் அந்த வில்லாவோட என்ட்ரன்ஸ்க்கு போய் பெல்லை ரிங் பண்ணுறாரு. A woman with spectacles dressed in white uniform came out and it was a nurse. ஸோ பெல் அடித்த உடனே அந்த வில்லாக்குள்ளேருந்து ஒரு லேடி ஒருத்தவங்க வராங்க. ஸ்பெக்டக்கல்ஸ்னால் கண்ணாடி போட்டிருக்காங்க. அவங்களோட ட்ரெஸ் கோடிங் வந்து ஒயிட் கலரில் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க யாருன்னு பார்த்தா அவங்க ஒரு நர்ஸ். ஆத்தர் என்கொயர்ட் அபவுட் நிக்கோலா அண்ட் ஜாக்கபோ. ஸோ அந்த நர்ஸ் கிட்ட ஆத்தர் கேட்குறாரு, இந்த 2 சின்ன பசங்க நிக்கோலா ஜாக்கபோன்னு சொல்லி உள்ளே வந்தாங்க, அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. She led the author inside the villa, which is actually a hospital. ஸோ இமீடியட்டாக அந்த பசங்களை பற்றி விசாரித்தோன்னா நர்ஸ் என்ன சொல்கிறாங்க, உள்ளே வாங்க, அவங்க இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியும் இட் வாஸ் அ ஹாஸ்பிட்டல். When the author looked through the glass partition, the 2 boys were seated at the bedside of a girl of about 20 years. ஸோ ஆத்தரை வந்து ஒரு கிளாஸ் பார்ட்டிஷன் வழியாக இந்த பசங்க இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லி அந்த நர்ஸ் காட்டுறாங்க. அந்த பார்ட்டிஷன் வழியாக உள்ளே பார்க்கும்போது இந்த 2 சின்ன பசங்க அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிகிட்ருக்க ஒரு 20 years கேர்ள் அவங்களோட பெட்டில் ஏறி உட்காந்து நல்ல ஜாலியாக 3 பேரும் சேர்ந்து பேசுகிறாங்க. நல்ல என்டர்டெயின்மெண்ட் அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. Wearing a pretty lace jacket, listening to the boys' status. ஸோ இந்த கேர்ள் வந்து ரொம்ப க்யூட்டான ஒரு கேர்ளு, ஒரு ப்ரிட்டியான ஒரு கேர்ளு. ஸோ இந்த கேர்ள் என்ன பண்ணுறா அப்படின்னா, இந்த பசங்க பேசுகிற இதெல்லாமே பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கா. And the author resembled to her brothers. இந்த பொண்ணை பார்க்க இந்த 2 பசங்களை மாதிரியே இருக்காங்க. ஸோ இதை வச்சு அவர் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டாரு, ஓகே இவங்க எல்லாருமே சிப்ளிங்ஸ், அதாவது உடன்பிறப்புகள் அப்படின்றது. The author begged the nurse to tell him all she knew about these boys. ஸோ now author வந்து அந்த நர்ஸ் கிட்ட ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணுறாரு, இந்த பசங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா உண்மைகளும் சொல்லுங்கள், இந்த பசங்க யார் அப்படின்றத கேட்குறாரு. Nurse explained that no one in this world for these 2 boys except their sister Lucia. ஸோ இப்போ தான் நர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 2 பசங்களுக்கு இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை, இவங்க அக்கா லூசியாவை தவிர. Their father a widower. ஸோ இந்த பசங்களோட அப்பா ஒரு விடோவர்னால் மனைவியை இழந்த ஆண்.
அப்போ ஏற்கனவே இந்த பசங்களோட அம்மா இறந்துருக்காங்க. a well known singer. ஸோ அவங்க அப்பா வந்து ஒரு பிரபலமான ஒரு பாடகர் and had been killed during the war. ஸோ வார் டைமில் அவங்க அப்பா இறந்துட்டாங்க. Shortly, these 3 children thrown into the street after the bomb had destroyed their home. ஸோ இந்த வாரில் பாம் பிளாஸ்டில் அவங்களோட வீடும் அவங்க இழந்துட்டாங்க. ஸோ இப்போ அந்த பசங்க வந்து எதுவுமே இல்லாத ஒரு அனாதையாக நடுத்தருவுக்கு வந்துட்டாங்க. லூசியா herself trained as a singer due to the starvation. starvation அப்படின்னா பயங்கர பசி, அவங்களுக்கு சாப்பாட்டு கூட வழி இல்லாத ஒரு சூழ்நிலை வரும்போது லூசியா வந்து அவளையே அவள் ட்ரெயின் பண்ணி ஒரு நல்ல ஒரு சிங்கராக ட்ரெயின் பண்ணான். they had suffered lot. ஸோ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாங்க அவங்க லைஃப்பில். 4 months they live without shelter. ஸோ கடந்த 4 மாதமாக வீடே இல்லாமல் இந்த பிள்ளைங்க 3 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. then they build their house with broken bricks. broken bricks அப்படின்னா வேஸ்டான கற்கள் இல்லைனா உடஞ்சி போன கல் இதெல்லாம் வச்சு இவங்க கையால் ஒரு வீடை கட்டியிருக்காங்க. then for 3 years the German ruled the city. அதுக்கப்புறம் வாரெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சிட்டியை ஜெர்மன்ஸ் ரூல் பண்ணியிருக்காங்க. they hate Germans. ஸோ சுத்தமாகவே இந்த வாரெல்லாம் நடந்து அவங்க அப்பாவை இழந்துட்டாங்க, அவங்க வீடு இழந்துட்டாங்க. ஸோ என்டையர் லைஃபையும் அவங்க இழந்தனால இந்த ஜெர்மன்ஸை சுத்தமாக அவங்களுக்கு பிடிக்காமையே போயிடுச்சு. லேட்டர் they found that their sister suffering from tuberculosis of the spine. ஸோ கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் இவங்க சிஸ்டருக்கு, அதாவது லூசியாவுக்கு ஒரு நோய் ஏற்பட்டுச்சு. அந்த நோயோட பேர் வந்து tuberculosis. The boys brought their sister to the hospital and now she is having a good improvement. இப்போது இந்த அக்காவை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ட்டு இப்போ போயிருக்க அந்த ஹாஸ்பிட்டலில் இந்த அக்காவை கொண்டு வந்து அட்மிட் பண்ணுறாங்க. அண்ட் அந்த அக்காவுக்கு நல்ல முன்னேற்றமும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. And every week boys used to make their payment. After listening to the complete story of the boys, author waited outside until the boys rejoined. ஸோ ஒவ்வொரு வாரம் அட்மிட் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் தவறாமல் இந்த பசங்க இவங்க அக்காக்கான செலவுக்கான பைசாவை இந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து கட்டுறாங்க. ஸோ இவ்வளவும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஆத்தர் எதுவுமே தெரியாத மாதிரி திருப்பியும் போய் அந்த கார்லேயே இருந்து இந்த பசங்களோட வருகைக்காக காத்திருக்கார். As the boys feel to keep their secret, author did not say the word. ஸோ இந்த பசங்களும் இந்த அக்காவை பற்றி எதுவுமே ஆத்தர்கிட்ட ஷேர் பண்ணலை. அதனால் ஆத்தரும் அவருக்கு தெரிஞ்ச உண்மைகளை எதுவுமே அந்த பசங்ககிட்ட கேட்கவும் இல்லை, ஷேர் பண்ணவும் இல்லை. Yet their devotion touched his heart deeply. ஆனால் அவங்களோட டிவோஷன் அது வந்து ஆத்தருக்கு ரொம்பவே மனசை வந்து வருடிய ஒரு நிகழ்வாக இருந்தது. And thus these 2 boys is a real gentleman. ஸோ இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ரியல் ஜென்டில்மேன் யாருன்னு கேட்டால் இந்த பசங்க தான். If you like this video, please subscribe, like and share. For the regular notification, press the bell button. Thanks for watching. Have a nice day.